மாண்புமிகு உறுப்பினர் ஆனந்தன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லடம் பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பல்லடம் நகரத்தில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பது. பல்லடம் நகர மத்திய பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை எண் 81 செல்கின்றது. இந்த சாலை கோவையிலிருந்து கரூர், திருச்சி, தஞ்சாவூர் போன்ற கிழக்கு மாவட்டங்களுக்கும் மதுரை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் செல்கின்றது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள், கனரக வாகனங்கள் மிக அதிகமாக செல்கின்ற காரணத்தினால் பல்லடம் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. விசேஷ காலங்களில் இப்பகுதியில் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கின்ற வகையில் கடந்த கால ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கோவை சாலையிலிருந்து காளிவேளாம்பட்டியிலிருந்து குங்குமம்பாளையம் வழியாக மாதப்பூர் வரை வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக நிலம் எடுப்பதற்காக ரூபாய் 45 கோடி நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாக திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த ஆட்சியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கேள்வி இப்படி 4 பக்கமா முடிங்க கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று மதிப்பீட்டு தொகை 195 கோடி என்றும். இதெல்லாம் அமைச்சர் சொல்லதே நீங்க சொல்றீங்க. நீங்க சுற்றுச்சாலை அமைக்கப்படுமா, இந்த வருஷத்திலே இதுக்கு அனுமதி அளித்ததெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அமைச்சர் வாங்கிடுவோம். இன்னொரு கேள்வி, அந்த பணிகளை விரைந்து செயலாற்றி பல்லட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை ஏற்கனவே ஒரு விரிவான பதிலை சொல்லியிருக்கிறேன். பொதுவாக பல்லடம் என்பது ஒரு நெரிசலான பகுதி தான். ஏன்னா கரூர் டு கோவைக்கு வருகிற பெரும்பான்மையான வண்டிகள் அந்த பக்கம்தான் வரும், வேறு வழி இல்லை. திருச்சியிலேருந்து வருவ வண்டியாக இருந்தாலும் சரி, அந்த வண்டிகள்லாம் பல்லடத்தை கடந்து தான் போகும். மணிக்கணக்கில் நிற்கிற நிலைமை இருக்குது. அதெல்லாம் உணர்ந்து தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஏறத்தாழ 3 சாலைகள், தேசிய நெடுஞ்சாலை, மாவட்ட நெடுஞ்சாலைகள், இப்படிப்பட்ட ஓடிஆர் சாலைகளை இணைக்கிற ஒரு சாலை அமைத்தால் அது ரிங் ரோடாக அமையும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நில எடுப்பு ஒரு பகுதியில் எடுத்து கொண்டிருக்கிறோம். விரிவான திட்ட அறிக்கை ஒரு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த ரிங் ரோடு அமைவது என்பதிலே அரசுக்கும் ஒரு அவசியம் இருக்கிறது. அதனால் அதை கட்டாயம் முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் எம்.எஸ். ஆனந்தம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல் பல்லடம் டு அவனாசி சாலை மங்களம் வழியாக மாநில நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள சாலையாக இருக்கின்றது. கடந்த கால ஆட்சியில் இந்த சாலை விரிவுபடுத்தப்பட்டது. மேலும் நெருக்கடி அதிகமாக இருக்கின்ற காலத்தினால் வருகின்ற காலத்திற்கேற்ப இந்த சாலையை 4 வழி சாலையாக அமைத்து தருமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு, அதேபோல் பல்லடத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய சாலையும் 4 வழி சாலையாகவும், பல்லடத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லக்கூடிய சாலை 4 வழி சாலையாகவும் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற இந்த பல்லடம் அவிநாசி சாலை என்பது இப்பொழுதே 4 வழி சாலையாக தான் இருக்குது. அது ஆனால் அது சென்ட்ரல் மீடியா போடல விட 4 சில இடங்களில் இருக்குது. அதனால் பல்லடத்துலேருந்து அவிநாசிக்கு வருவர்கள், இன்னும் சொல்ல போனாக்கா ஏர்போர்ட்டுக்கு வரணும் அந்த சாலையை தான் பெரும்பான்மையாக அதை பயன்படுத்துவார்கள். நானே அதில் பல முறை பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நெரிசல் அதிகமாக தான் இருக்கிறது. இன்னும் அதை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் என்று துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம். அதே போன்று பல்லடம் பொள்ளாச்சி சாலை என்பது அது 10 மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக இருக்கிறது. வரும் நிதியாண்டில் 4 வழி சாலையாக அகலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதை தொடர்ந்து பல்லடம் உடுமலைப்பேட்டை, இந்த பல்லடம் உடுமலைப்பேட்டை என்பது நெடுஞ்சாலை துறையில் வேற ஒரு விங்கு இருக்குது. அது TNRSP என்ற இன்னொரு விங்கு இருக்குது. அந்த விங்கின் மூலமாக 4 வழி சாலை அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அது முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதிகளை பெற்று அதையும் செய்வதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையில் மக்கள் பெருக்கம் அதிகமாகிவிட்டது, வண்டி வாகனமும் அதிகமாகிவிட்டது. ஏன் எங்கள் மேற்கு தொழிலே காலவாசலேருந்து அரசரடி வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கிறது. கோட்டயம், கொச்சி, எர்ணாகுளம்,
அதே மாதிரி மூணாறு போகிறதுக்கெல்லாம் ஒரே சாலை இருக்கிறது. இல்லை, எனவே இந்த கடும் நெருக்கடியை போக்குவதற்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மாற்று வழியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போ தீர்க்கதிலிருந்து சமயனோட வரைக்கும் ஒரு ரோடு போடுறாங்க. அதே மாதிரி தென்பகுதியிலும் ஒரு சாலை அமைத்தால், புறவழிச்சாலை அந்த வையாற்றை ஒட்டி அமைத்தால் எந்த ஒரு இட நெருக்கடியும் இருக்காது. இல்லை, தென்பகுதியில் ஒரு புறவழிச்சாலை வேணும். புறவழிச்சாலை, ஆமாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்பகுதியில் இருக்கிற மதுரைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற உடனேயே நகரப்பகுதியில் இருக்கிற அந்த நெரிசலை குறைப்பதற்காக 2 பாலங்களை அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வச்சு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று கோரிப்பாளையம் பாளையம், இன்னொன்று அப்பல்லோ பாளையம். அவர் சொல்லுகிற அந்த தென்பகுதியில் இன்னொரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்பது அது அவசியம்தான். ஆனால் அது சம்பந்தமாக துறையின் சார்பாக அது ஃபிட்டா என்பதை பார்ப்பதற்காக துறையில் ஆய்வில் இருக்கிறது. அது ஆய்வு முடிந்த உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிலையெடுப்புக்கு வேண்டிய பணத்தை ஒதுக்கி அந்த பணிக்கு முக்கியத்துவம் தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிழக்கு கடற்கரை சாலை சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை போகிறது. நியாயமாக எனது தொகுதி வேதாரண்யத்தின் வழியாகத்தான் போயிருக்க வேண்டும். ஒரு அம்புக்குறியை போல அதை தவிர்த்துவிட்டு வேளாங்கண்ணியிலிருந்து திருத்துறைப்பூண்டியை நோக்கி போய்விட்டது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை நன்கு அறிவார்கள். அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்? அதான் அவர்களும் வந்து பார்த்திருக்கிறார்கள். இல்லை, வேளாங்கண்ணி வழியா திருத்துறைப்பூண்டிக்கு போகணுமா? இல்லை, வேதாரண்யம் வேணுமா? அது போறது போயிட்டு இப்போ ECR சாலைக்கு இடையாக வேதாரண்யம் முத்துப்பேட்டை வரை அந்த சாலையை இணைத்து தர முன் வருவார்களா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் OS மணியம் அவர்கள் சொல்லியிருக்கிற கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கையை கூட அவைகள். ஏன்னா சென்ற மாதம் மாண்பு முதலமைச்சர் நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்தபோது நான் முதல் நாளே நான் வேதாரண்யத்துக்கு நானே நேரடியாக பார்த்தேன். ECR ரோடு என்பது நான் இந்த வேதாரண்யத்தை தள்ளிவிட்டு இன்னொரு பகுதியில் போய்விட்டது. அவர் கேட்கிற சாலையை நானே பயணித்தேன். அது நியாயமாக போடப்பட வேண்டியது தான். நான் துறையின் சார்பாக அன்றைக்கே நான் அவருக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு எந்தெந்த பணிகளை எடுத்துக்கொள்ள முடியும், விரிவாக்கம் செய்கிற பொழுது நிலையெடுப்பும் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நிலைக்கு ஏற்ப அதற்கு முக்கியத்துவம் தரப்படும் கட்டாயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.